வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்னால நமக்கு என்ன பெனிஃபிட், இதில் யார் யார் எலிஜிபிலிட்டி, இதனால் என்ன கிரிட்டீரியா இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அட்டல் பென்ஷன் யோஜனாங்கிறது வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீமு. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது மூலிமா மந்த்லி நம்ம வந்து பென்ஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனுடைய சார்ட்டை நான் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு யார் எலிஜிபிலிட்டின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிலிட்டி தான். இதை வந்து 18C படி ஃபங்க்ஷன் ஆகுது. இதை ரிட்டன் நீங்கள் அமௌண்ட் வாங்குறப்ப டேக்ஸ் ஃப்ரீ தான், எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜ் எதுவும் கிடையாது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் நம்பரு, ஆதார் ஐடென்டிட்டி ப்ளஸ் அட்ரஸ் ப்ரூஃபு. நீங்கள் ஒரு பேங்க்கில் உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லேயும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து ஆன்லைன் மூலியமாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் போய்ட்டும் நீங்கள் பேங்க்கில் சொல்லி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அட்டல் பென்ஷன் யோஜனா, ஓகேங்களா. நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பென்ஷன் அமௌண்ட் வந்து 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா, மொத்தம் 5 ஸ்கீம். 5000 வரைக்கும் மினிமம் 1000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் இருக்குது. நான் வந்து மாதம் எனக்கு வந்து 1000 ரூபா பென்ஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் இருக்குது. இல்லை எனக்கு மாதம் 2000 ரூபா அமௌண்ட் பென்ஷன் அமௌண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் இருக்குது. அந்த சார்ட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியும் எப்படின்றது, ஓகேங்களா. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலே நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறங்கிற வீடியோ நான் வந்து ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வரும், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டு வந்து அது வந்து ஏஜை பொறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 26 ஏஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 5000 கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி 318 ரூபா கட்டுவீங்க. ஸோ மாதம் 318 ரூபா கட்டுவீங்க. சரி சார், இப்போ எனக்கு வந்து 26 வயசு ஆகுது, நான் 318 ரூபா கட்டுறேன், எனக்கு 27 வயசு வரும்போது நான் 318 ரூபா தான் கட்டணுமா, இல்லை அப்போ வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் 32 வயசில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் 32 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா, மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பண்ணுவீங்க இல்லைங்களா. நீங்கள் 32 ஏஜில் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ஒரு 480 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் 40 வயசு வரைக்குமே 480 ரூபா தான் பே பண்ணுவீங்க. 60 வயசு வரைக்குமே 480 ரூபா தான் பே பண்ணுவீங்க. நீங்கள் எந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டில் வந்து என்ட்ரு ஆகுறீங்களோ அதே மாதிரி தான் 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ 60 வயசுக்கு அப்புறம் 61வது வயசுலேருந்து உங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து வந்துடும், ஓகேங்களா. இப்போ சப்போஸ் இப்போ எனக்கு வந்து நான் 46 தான் இருக்குது, நான் 60 ஏஜ் வரைக்கும் நான் இருப்பேனா அப்படின்றது நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் நாமினியாக கொடுக்குறவங்களுக்கு அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து போகும். ஸோ சப்போஸ் நாமினியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாமினிக்கு குழந்தைங்க இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருப்பீங்க, சப்ஸ்கிரைபர் இல்லை நாமினி இல்லைன்னா நாமினியோட குழந்தைங்களுக்கு போயிடும் அந்த அமௌண்ட்டு. இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் இருக்காங்க, பர்சனுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃபுக்கு குழந்தை இருக்காங்க, ஓகேங்களா. பர்சனும் இல்லை, ஒய்ஃபும் இல்லை, ஒய்ஃபோட குழந்தைகள் மட்டும்தான் இருக்காங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே அந்த குழந்தைக்கு போகும், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 5 கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் இருக்குது. 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா அந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷனு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 1000 ரூபாயில் ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னா மந்த்லி 1000 வந்துட்டுருக்கும் உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டு. சப்போஸ் நீங்கள் இல்லை, அதாவது குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிட்டன் அப்படியே ஃபுல் அமௌண்ட் வந்துடும். நீங்கள் 1000 ரூபா கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1.7 lakhs அப்படியே ரிட்டன் வரும், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்லை 2000 ரூபா ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 lakh சம்திங் வரும். 3000 இருக்கீங்கன்னா 5 lakh சம்திங் வரும். 4 lakhஸில் இருக்குன்னா 6 lakh சம்திங் வரும். இதே 5000 இருக்கீங்க அப்படின்னா 8 lakh சம்திங் வரும். ஸோ அந்த சார்ட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். மேலே எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பா. அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அட்டல் பென்ஷன் யோஜனா அக்கௌண்ட் வந்து எப்படி நான் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நண்பா.